நினைக்கலாம் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் பேசி என்ன ஆகப் போகிறது என்று. இவர்களால் தான் இது ஆகவே போகிறது. அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு. இங்கே நம்முடைய ஐயா பாபுஜி அவர்கள் பேசுவது குறிப்பிட்ட இந்த பிரச்சனையை பெரியவர்கள் எல்லாம் பேசினார்கள். என்னுடைய அண்ணன் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தனபாலன் அவர்கள், புரட்சி தமிழர் பேரவை பறையர் பேரவையினுடைய தலைவர் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார். இந்த சிக்கல் இன்று நேற்றல்ல, 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இது நடக்குது. 1800 இந்த பிரச்சனை இருக்குது. 1924 சென்னை மாகாணமும் மைசூர் அரசும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் 50 ஆண்டுகளுக்கு. சின்னதா சுருக்கமா என்ன நடந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசலாம். அதுல 75 விழுக்காடு நீரை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப 566 டிஎம்சி அதை கண்ணாடி தமிழகத்திற்கு கொடுக்கணும், தமிழகம் புதுச்சேரிக்கு. இந்த நீர் வளமையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என்பதையும் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டத்தையும் இன்னும் பல நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த 24 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டுவிட்டதால் 1974 அது காலாவதி ஆகிவிட்டது, வலிமை இழந்திருது. பிறகு அவர்கள் அணைகளை கட்ட தொடங்கும் போது பிரச்சனைகள் பெருசாகிறது. இப்ப 1986 இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக வழக்கு, ஒரு நடுவர் மன்றத்தை, ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. அப்ப 86 சென்றதற்கு அவர்கள் ஒரு தீர்ப்பாயத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் தீர்வு எப்பொழுது? 1991 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சி தரணும் அப்படின்னு அவர் சொல்றார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா நமக்கு வந்ததா? இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர. அதுல 740 டிஎம்சி இருக்குது. அதுல 419 டிஎம்சி நமக்கு ஒதுக்குறாங்க. அதுல பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சி தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியா ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூர்ல இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சு 177.25 டிஎம்சி என்று வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை. 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அது கொடுப்பார்கள். இங்கே போராடுகிற நாங்கள் பொழுதுபோக்கிற்காக, அரசியல் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்களின் வாக்குக்காக இதை செய்யல. என் மக்களின் வாழ்க்கைக்காக செய்கிறோம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். ஏன்னா நாங்க போராடாத போராட்டம் இல்லை, அங்க பெறாத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை. ஆனா எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்ல போட்டு வந்தே போனவங்களெல்லாம் நீங்க கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல தான் விட்டுருக்கீங்க. இப்ப நாங்க பேசுறது அங்க இருக்கிறவனுக்கு அது புரியுமானாங்க கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் அது ஏதோ எங்களுக்கு சொல்வார்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்கு, ஒன்றும் சரி கிடையாது. இதுல இங்க அவ்வப்போது அவர்கள் நமக்கு நதிநீரை திறந்து விடுவதெல்லாம் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மதிப்பதாக இல்லை கர்நாடக அரசு. அதை தெரிஞ்சுக்கணும். கேரளாவும் மதிக்கிறது இல்லை. நமக்கு அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே
அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி இப்பனா நமக்கு முறையா குறுவை சாகுபடி நடந்திருக்கும். முறையா நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர்கள் இப்ப நிகழ்ந்தது என்ன? இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்க பெரும் மழையினாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள் போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறி தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குள்ள சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பெயர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு. நான் திருச்செந்தூர்ல இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலேதான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. 7500 7550 அது தெரியல. அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7500 அப்புறம் அது 8900 அது வரல. 8000 9000 என்னவோ ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உங்க உலகத்துலடா கணிதமேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல ஒன்னு ரெண்டு ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டோம்ல. என்னன்ப என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்னே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி இரண்டாவது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போதே அதை எண்ணுவதற்கு ஒன்று ரெண்டை கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனாலதான் என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல. உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்னமலை பேர. டே போடாங்கிட்டு போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ கட்ட போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பதில் முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மரணத்து மானத்தோடு மாண்டு போவது மேலானது.
உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம்.